துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. அளவா பேசி தன்னோட வேலையை சரியாக செஞ்சு முடிக்கிறவங்க, தன்னை நம்பி வந்தவங்களை பாதுகாத்திடும் வலிமை கொண்டவங்க, எப்பவுமே அதிர்ஷ்டத்தை நோக்கி நடை போடக்கூடிய, மற்றவங்களுக்கும் நல்லதை சொல்லி வழி நடத்தக்கூடிய, அசுரகுருவை தன்னோட அதிபதியாக கொண்டிருந்தாலுமே முழுக்க முழுக்க தேவர்களுக்கு இணையான குணம் கொண்ட துலாம் ராசிக்காரங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு கொஞ்சம் மாற்றத்தை தரக்கூடிய பதிவாக இருக்குது. லக்ஷ்மி தேவியோட அருளும் விஷ்ணு பகவானினுடைய பரிபூரண அருளும் உங்களுக்கு பாதுகாப்பாக வருதுன்னு சொல்லக்கூடிய பதிவுங்க. ஆமாங்க, இப்போ உங்களுக்கு உருவாகி இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது பண்ண போகுது அதை தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லப்போனால் சுக்கிர பகவானினுடைய அருளால் அதிர்ஷ்டத்தை அள்ளி எடுக்க போகிறீங்க. பேச்சாலேயே சாதிக்கக்கூடிய காலங்க. இப்போது இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் குரு வக்ரமடைஞ்சு கடகராசியில் இருக்கார். அடுத்த ஒரு 3 மாதத்துக்கு வக்ரகதியில் தான் இருக்க போகிறாருங்க. விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிர பகவானினுடைய இணைவால் தான் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாகி இருக்கு. இது துலாம் ராசிக்காரர்களுக்கும் துலாம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்த யோகங்க. முதல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கழுத்து வலி, சுளுக்கு, இது போல விஷயங்கள். அதே மாதிரி இளைய உடன்பிறப்புகள் வழியில் குடும்பத்தில் டென்ஷன், சண்டை சச்சரவு, உங்கள் மனசை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்ன நம்ம நல்லது பாடு வச்சாலும் நமக்கு கெட்ட பேரும் அசிங்கமும் அவமானமும் மட்டும்தாங்க வந்து சேரும். இப்போது இந்த பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வக்ரமாக 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்காம போன வாய்ப்புகள், கிடைக்காமல் போன விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்து உங்களை சேரப்போகுதுங்க. குறிப்பாக சுக்கிரன் அதிபதி இல்லையா, இவர் பேசி பேசி வார்த்தைகளால் காரியங்களை சாதிக்க வைக்கிறாரு. புதன் சுக்கிரனுடைய இணைவு அப்படிங்கிறது உங்களினுடைய முக லட்சணத்தை அதிகப்படுத்துங்க. திரிகோணத்தில் சனி அமர்ந்திருக்கிறதுனால பெரிய பெரிய வாய்ப்புகள் துலாம் ராசியை தேடி வரும். பிரம்மாண்டமான வாய்ப்புகள், பணவரவுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. வாழ்க்கை துணையின் மூலம் பெரிய பெரிய வெற்றி, நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. ஆனால் என்னதான் நேரம் காலம் சிறப்பாக இருந்தாலுமே ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய இடமும் இருக்குங்க. பயணங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கிட்ட இருந்து வந்த ஆரோக்கிய தொடர்பான பிரச்சனைகள் என்னத்தையுமே பரிபூர்ணமாக நீங்க போகுதுங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. அந்த பயணங்கள் உங்களினுடைய உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கணும். தொலைதூர பயணங்கள் போகும்போது கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுங்க. ஆனால் பணத்திற்கு குறைவு இருக்காது. பணம் சம்பந்தமாக எந்த ஒரு அடியை நீங்கள் எடுத்து வச்சாலும் சரி, ஒவ்வொரு அடிக்கும் உங்களுக்கு வருமானம் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது பெண்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். அற்புதமான காலகட்டங்க. திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலுமே அடுத்தடுத்து வெற்றியை பெற போகிறீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு தொண்டை, கழுத்து தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் சரியாயிரும், பயப்பட வேணாம். தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குங்க. உங்களால் முடிஞ்சால் குருவாயூர் கிருஷ்ண பெருமானை ஒரு முறை போய் குடும்பத்தோட வழிபாடு பண்ணிட்டு வாங்க, ஏற்றத்தை கொடுக்கும். மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகத்தில் நல்ல ஏற்றங்கள் ஏற்படுங்க. மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அமையும். இந்த யோகம் அப்படிங்கிறது கொஞ்ச நாள் அப்படின்னு நினச்சிடாதீங்க. வாழ்நாள் முழுவதுமே இந்த பலன் உங்களுக்கு துணை வந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷ ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, கிட்டத்தட்ட 100க்கு 90% நன்மைகளை பெற போறீங்க. அதே மாதிரி அனுதினமும் அங்காள பரமேஸ்வரரை வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுக்குங்க. ஸோ இந்த யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோங்க.
சரிங்களா? இன்னும் தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விஷாகம் நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை ராசியில் முதல் பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில், சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் அதிபதி கூட நவ கிரகங்களினுடைய முதல்வனும் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் கூட்டணியில் இருக்காங்க. அதுவும் வாக்குஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும், பாம்பு கிரகமான ராகு பகவானும், ரணரோண ரோகுஸ்தானத்தில் அழகின் வடிவமான சந்திர பகவானும், மணக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானும், தொழில் ஸ்தானத்தில் தேவர்களின் குருவான குரு பகவான், வக்ரகதியில் லாபஸ்தானத்தில் காம கிரகமான கேது பகவான். ஸோ இந்த கிரக நிலைகள் எதை செஞ்சாலும் நேர்மையாக செய்யக்கூடிய துலாம் ராசிக்குடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அது பலிக்கும். கடவுளே தான் நினச்சதை அடைக்கணும்னு வேண்டிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பல நேரத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. ஒரு திறமையான செயல்பாடுகள் புகழுக்கும் அந்தஸ்துக்கும் உயர்வுக்கும் வழிவகைக்கும். பேச்சின் இனிமை சாதுரியமாக பேச வச்சு எடுத்த காரியங்கள் எல்லாத்தையுமே கை கூட வைக்கும். பயணங்கள் போயிட்டு வருவீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகமாகும். உங்களுடைய பொருட்களில் மட்டும் இந்த பயணங்களின் போது பாதுகாத்து வச்சுக்கோங்க. குறிப்பாக வண்டி வாகனங்களில் பயணம் பண்ணும்போது ஆயுதம், நெருப்பு இது எல்லாமே கையாளுறப்ப ரொம்ப கவனம் தேவைங்க. மற்றபடி தொழில் செய்யுங்க, வியாபாரம் பண்ணுங்க. எந்த ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ கொஞ்சம் கூடுதலாக பணியாற்ற மாதிரி இருக்குங்க. நிறைய ஆர்டர்கள் கிடைக்கும், கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஆனால் என்ன இருந்தாலுமே லாபத்துக்கு குறைவு இருக்காது. பணவரத்து இருக்குங்க. ஆனால் கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருக்கணும். கொடுக்கறது வாங்கிறது என்றைக்குமே துலாமுக்கு செட் ஆகாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. உதவிகரமாக பணம் கொடுக்காதீங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி துலாம் ராசி எக்காரணத்தை கொண்டு மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணாதீங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க கவனமாக செயல்படணும். ஏன்னா உண்மையும் நேர்மையும் கொண்டு நீங்கள் செயல்படுவீங்க. ஆனால் கூட இருக்கவங்க சூழ்ச்சியின் காரணமாக அவங்களுடைய தேவைக்காக உங்களை பயன்படுத்திடுவாங்க. இதில் புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்களில் பொறுப்புகள் அதிகமாகும். குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. வாழ்க்கை துணைக்கிட்ட அவங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கோபம் இருங்க, ஆனால் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். உறவுக்காரன்கிட்ட நண்பர்கள்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். விபரீத ஆசைகள் எல்லாமே வருங்க. அதனால கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை பெறுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நகநட்டை இரவலாக கொடுக்கறது வாங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தையும் சரி பாதுகாத்து வச்சுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்கள் செயல் திறமை அதிகமாகும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். அரசியல் தொழிலில் இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணுங்க. ஆனால் நேரம் காலம் சிறப்பாக இருக்கும். பொறுப்புகள் வரும், உத்தியோகம் வரும், எல்லாமே சுலபமாக செஞ்சு முடிக்கும். நினச்ச காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக கை கொடுங்க. அரசாங்கம் மூலம் அனுகூலம் இருக்குது. சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் கிட்ட நல்ல மதிப்பெல்லாம் பெறுவீங்க. எதிர்பார்த்தது போலவே அதிக மதிப்பெண்களையும் தேர்வில் பெறுவீங்க. பெற்றவங்களை கவனமாக படிக்கணும். நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே கேட்டு சரி பண்ணிக்கோங்க. ஒட்டு மொத்தமாக எல்லா நன்மைகளையுமே தடையின்றி அடைய போகிறீங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம். இதுவரைக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு வந்த நோய் எல்லாமே விலகும். உங்களுக்கு இருந்த மனபாரம் குறையும். உங்களுக்கு வர வேண்டிய உபரி வருமானம் இப்போ வரும். கடன் அடைபடும். தொழில் அதிபர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வரவுகள் எல்லாம் சேருங்க. புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். தொழிலில் எல்லாம் பங்குதாரர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது சுகமாக இருக்குது. மனைவி வழியில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி பார்க்கலாங்க. வியாபாரம் பெருகும். போட்டிகள் எல்லாமே விலகி ஓடுவாங்க. அதில் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களுக்கு நீங்கள்
ஃபேவராக நிறைய விஷயங்கள் செய்வீங்க. உங்களுக்கு வர வேண்டிய எல்லா விஷயங்களுமே வரும். துலாம் ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லார்கிட்டையும் ஈஸியாக நல்ல பேரை சம்பாதிக்கக்கூடிய, தோல்வியை கண்டு ஒருபோதும் துவண்டு போகாத, போராட்ட குணமுடைய, எதிலுமே முயற்சி பண்ணி தான் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் முயற்சி செஞ்சு வெற்றியும் காணக்கூடிய நவ கிரகங்களில் அசுரகுருன்னு பேரெடுத்த தனக்காரனாகிய சுக்கிரனை ஆட்சி நாயகனாக கொண்ட, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக பட்டம் பதவிகளை பெறக்கூடிய திறமைகளை பல கொண்டவர் அவர்கள். யாரை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கோம்? துலாம் ராசி தாங்க. நீதி, நியாயம், தர்மம் இது மூணும் தான் இவங்களோட உசுருங்க. தெய்வத்துக்கு கட்டுப்பட்டவங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த பதிவு எதுக்கு? சனி பகவான வக்ர நிவர்த்தியினால் கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. வக்ரம்னா என்ன? பின்னோக்கி நகர்றது. இப்போ இயல்பு நிலைக்கு மாறியிருக்காரு. இதனால துலாம் ராசிக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும்? பலவிதமான குழப்பமாக இருந்துச்சு. எதையுமே முடிவெடுக்க முடியல. அது எல்லாமே இப்போ சரியாகுதுங்க. வருமானத்தை பெருக்குவதற்கு நல்ல வழிகள் தெரியும். நிதி நெருக்கடிகள் மறையுதுங்க. குடும்பத்துலேயும் சரி வெளிவட்டாரத்துலேயும் சரி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுதுங்க. உங்களை மதித்து நடக்கக்கூடிய உங்களுக்கு பேரு புகழ் நிச்சயமாக கிடைக்குங்க. உங்களுடைய வீட்டில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் எந்த துறைகளில் இருந்தாலும் சரிங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரி, உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், புகழின் உச்சியை அடையக்கூடிய நேரம். கடினமாக உழைச்சோம் பலன் இல்லை. யாருக்கு என்ன நல்லது பண்ணாலும் நமக்கு என்ன வந்துச்சு? அசிங்கமும் அவமானமும் நம்மளை குறை சொல்லாத வாயே இல்லை. இப்போ அந்த குறை சொன்ன வாய் எல்லாமே நம்மளை போற்றி புகழ போகுதுங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது. ஆண்டவனே துணைன்னு சொல்லி தாங்க ஒவ்வொரு வேலையும் செய்கிறீங்க. ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய சிந்தனை கடவுளுக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்குண்டான பலனை கடவுள் கொடுக்கணும். அப்படி தான் போட்டி பந்தயங்கள் எல்லாமே வெற்றி வாகை சூட போகிறீங்க. பெற்றோர்கள் கிட்ட இருந்து வந்த மன கஷ்டம் இப்போ தீரப்போகுதுங்க. குடும்பத்தில் குதூகலம் நிறைய போகுது. நீங்கள் பிரபலமாக ஆக போகிறீங்க. உங்களை நாடி வந்தவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுக்க போகிறீங்க. அதே சமயம் உங்களுடைய புலதர திட்டங்கள்லேயுமே உயர்வு கிடைக்குங்க. மனம் நொந்து போயிருந்தீங்க சில நேரங்களில். ஆனால் இப்போது ஏற்றமான காலம்ங்க. சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. உங்களை சுற்றி இருந்த சூழ்ச்சிகளை எல்லாம் விரட்டி அடிக்கிறாருங்க. நல்லவன் யாரு கெட்டவன் யாரு எல்லாத்தையுமே உங்களுக்கு படம் காட்ட போகிறாருங்க. வாழ்க்கையில் புதிய புதிய மாற்றங்களை கொண்டு வர போகிறாரு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே தன்னால் விலக போகுதுங்க. உத்தியோகத்துல எல்லாம் உங்களுடைய வேலையை கொடுத்து சரியான நேரத்துக்கு கொடுத்த வேலையை முடிச்சிருவீங்க. மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும். கூட வேலை பார்க்குறவங்க உதவியாக இருப்பாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டவங்க இப்போ மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு புரிதல் உண்டாகுங்க. எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும். திக்கு முக்காடுவீங்க. மகிழ்ச்சியில் கடும் முயற்சி செஞ்சாலுமே எந்த வேலையுமே முடியலடான்னு கவலைப்பட்டா உங்களுக்கு இப்போ எல்லாமே லாபங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் இருக்கிற சிரமங்கள் எல்லாமே குறைய போகுது. தடைகள் எல்லாமே உடையப்படுதுங்க. அனைத்து செயல்பாடுகளுமே வெற்றி அடைவீங்க. தொழில் செய்கிறவங்க வாடிக்கையாளர்கள்கிட்ட உங்களுக்கு மதிப்பு அதிகமாகும். புதிய புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. கடன் சுமை குறையும். கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து போவீங்க. அரசியல்வாதிகளுக்கு பேரு புகழ் எல்லாமே அதிகமாகுது. கட்சி மேலிடத்தில் பாராட்டப்படுவீங்க. தொண்டர்களினுடைய ஆதரவு இருக்குங்க. உங்களை உற்சாகப்படுத்த
சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவுக்கு கட்சியில் புதிய பொறுப்புகளை பெற போகிறீங்க. அதே நேர்த்தியாகவும் செஞ்சு முடிக்க போகிறீங்க. மக்கள்கிட்ட நன்மைகள் செஞ்சு எதிர்கட்சிக்காரங்களே உங்களை பாராட்டுவாங்க. புதிய பயணங்களால் உற்சாகம் அடைவீங்க. கலையில் இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வருங்க. பணவரவு சீராக இருக்கும். அதுவும் இந்த கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் அமோகமான ஆதரவு கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் திறமையினால் புகழை தக்க வச்சு கொள்வீங்க. கற்பனை சக்தி ஒரு ஊற்று போல பெருகுங்க. இது உங்களுக்கு வருமானமாக மாறும். பெண்மணிகளுக்கு கணவர்கள்கிட்ட அன்பும் பாசமும் அளவுக்கு அதிகமாக கிடைக்குங்க. ஆன்மீகம், சுற்றுலா, இந்த இன்ப சுற்றுலா போயிட்டு வருவீங்க. மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்திலையும் ஒற்றுமை பலப்படுது. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டாகுதுங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயருது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற மதிப்பெண்களை பெறுவீங்க. கடுமையாக உழைச்சிங்க அப்படின்னா சாதனை புரிவீங்க. உழைப்பு குறைஞ்சிது அப்படின்னா உயர்வும் குறையுங்க. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெற்றோர்களினுடைய ஆதரவு உங்களை உற்சாகப்படுத்துங்க. விளையாட்டுகளுமே வெற்றி வாகை சூடுவீங்க. எல்லா விஷயத்துலேயும் மகிழ்ச்சி பெங்குங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் கிடைக்க போகுதுங்க. பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க அப்படின்னா சக்கரத்தில் நீதியுடைய சமநிலையை காத்து நிற்கிறவங்க. ஏன் ஒரு சில விஷயத்தில் கூட சொல்லியிருப்பாங்க, பெருசாக வந்துட்டான்ப்பா இவன் ஒருத்தன் நியாயத்தை காப்பாற்றுற மாதிரி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஒரு தப்பு நடக்குது, ஏதாவது ஒரு அநியாயமாக ஒரு விஷயம் செய்கிறாங்க, இல்லை யாருக்காவது ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா முதல்ல குரல் கொடுப்பாங்க, தட்டி கேட்பாங்க. ஏன் சில சமயங்களில் சண்டை சச்சரவாக கூட போகும். போலீஸு கேஸுன்னு கூட போயிருப்பீங்க. மனுஷங்கன்னா தங்கம்ங்க. இது துலாம் அவங்க தான். வாழ்க்கையில் பல சமயம் இவங்களை இந்த வாழ்க்கை அலைய விட்டுருக்கு, அழுக விட்டுருக்கு. ஆனாலுமே தன்னோட குணத்தை மாற்றிக்காத தங்கம் போலதாங்க இவங்க. எவ்வளவு நாள் கஷ்டம், வருஷ கணக்கில் கஷ்டம் மட்டும்தான். ஆனால் சனியோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது உங்களுக்கு குருவோட சக்தியும் புதன் மற்றும் உங்களுடைய அதிபதினா சுக்கிர பகவானும் ஆதரிக்கக்கூடிய நிலையில் சாதாரண ஒரு மாற்றமாக உங்கள் வாழ்க்கை பயணம் முடிய போகிறது இல்லைங்க. ஒரு ராஜயோகம் போல் உங்கள் வாழ்க்கை உயரப்போகுது. துலாம் ராசியுடைய அதிபதி சுக்கிரன். சனி 4ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டில் நிவர்த்தியாகி இருக்காரு. இதனால் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுது. மன அழுத்தம் குறையுது. சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள், தடைகள், தாமதங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுது. தொழிலில் இருந்த மந்த நிலை மாறுதுங்க. தொழில் வேகம் எடுக்க போகுது. மன அமைதி கிடைக்கும். முதல்ல உங்கள் மனசு அமைதியாகுது. வீட்டில் சுபிக்ஷம் உண்டாகுது. சொத்துக்களால் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களால் உங்களுக்கு உயர்வு கிடைக்க போகுதுங்க. தொழிலையுமே சாதிச்சு காட்டுவீங்க. குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இருக்கும். எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மைகள் வந்துருச்சுங்க. குருவை பொறுத்த வரைக்கும் திருமணம் மற்றும் கூட்டு தொழிலில் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை கொடுக்குறாருங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பயணம், அதிர்ஷ்டம், தெய்வ அருளை கொடுக்குறாருங்க. புதனுடைய வாக்கு ஆற்றல் அதிகப்படுத்துறாரு. சொன்னால் அந்த செயல் பலிக்கும். வாக்கு வன்மையால் வளம் காக்கணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்படிதாங்க இருக்கும். அதிர்ஷ்டகரமான நிறைய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. உங்களுக்கான அங்கீகாரம், பொறுப்புகள் சேரும். இது எல்லாமே சேர்ந்து துலாம் ராசிக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களை முன்னிலைப்படுத்தி அழகு பார்க்க போகுது. இதோட துலாம் ராசிக்காரங்களை வாழ்க்கையில் ஒரு செகண்ட் ஒரு சான்ஸ் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு முக்கியமான காலகட்டங்க. சனி பகவானால் நிலையான தொழிலில் பெரிய உதவி, சொத்து யோகம், மன அமைதி, குடும்பத்தில் நிலைப்புத்தன்மை, நல்ல திருமண யோகம், வெளிநாட்டு வாய்ப்பு, கலை, அழகு, பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே உயர்வு, பெரிய வருமானம், பேரு புகழோட இந்த சமுதாயத்தில் வலம் வர போகிறீங்க. உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்பட போகுதுங்க. பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. கூட்டாளிகளால் அதிர்ஷ்டம் இருக்குங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குன்னு ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. துலாமோட அதிபதி இந்த 2 பேரும் சேர்றதுனால முடியாத உள்ளார்ந்த
சிந்தனைகள் இப்போ உங்களுக்கு உயர்வை கொடுக்குங்க. ஒரு நல்ல தரமான உயர்ந்த வாழ்க்கையை, ஒரு லக்ஸுரி லைஃப்பை நீங்கள் யார் அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபித்து காட்ட போகிறீங்க. உங்களை பார்த்து மற்றவங்க பயப்படக்கூடிய அளவுக்கு இந்த சமுதாயத்தில் பெரிய அளவில் உச்சம் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பேரு புகழோட வலம் வர போகிறீங்க. பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தவங்க மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு நல்ல growth. இந்த யோகம் அப்படிங்கிறது சாதாரணமான யோகம் இல்லைங்க, ரொம்ப அரிதான யோகம். உங்களுக்கு இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது 12 நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க.